Hi friends, வணக்கம் and welcome to Rosipoma. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினி vlog தான். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குச்சிக்கிழங்கு வடை தான். எப்படி செய்யறதுங்கறத பாத்துறலாம். இந்த மாதிரி 3 குச்சிக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோலெல்லாம் செதுக்கிட்டு உள்ள நடுவுல தண்டு மாதிரி இருக்கும்ல அதையும் எடுத்துற வேண்டியதான். நார் இருக்கும் அதை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவதுல துருவி எடுத்துக்கலாம். குச்சிக்கிழங்கு நீங்க கடையில வாங்கின உடனேயுமே அன்னைக்கே தண்ணியில பச்சை தண்ணியில போட்டு வச்சிருங்க, இல்லைன்னா பால் இறங்கிரும், நல்லா இருக்காது. இது ஃப்ரெஷ்ஷா புடுங்கிட்டு வந்த கிழங்கு. எங்க அண்ணி வீட்டுல இருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. கிழங்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இது கூடவே 3ல இருந்து 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இஞ்சி பூண்டு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல்லு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம மிக்சர் ஜார்ல போட்டுக்கலாம். இது கூடவே காரத்துக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 மிளகாய் கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. வடைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு நம்ம இப்பவே ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிறேன் நானு. நம்ம துருவி வச்சிருக்கோம்ல குச்சிக்கிழங்கு, அது 2 கை அளவுக்கு நம்ம குச்சிக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். குச்சிக்கிழங்கு போட்டு நம்ம அரைக்கும் போது தண்ணி ஊற்ற தேவைப்படாது. கிழங்குலே நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அதனால நம்ம தண்ணி ஊற்றாம கொஞ்சமா போட்டு நல்லா மிக்சர் ஜார்ல சுத்தி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போட்டாலே போதுங்க. தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்லை. பட்டை கிராம்பெல்லாம் நல்லா நுணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா 2 கை அளவுக்கு துருவன குச்சிக்கிழங்கு போட்டு சுத்தி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு நமக்கு. அதே மாதிரி குச்சிக்கிழங்க துருவுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு வச்சுக்கோங்க. குச்சிக்கிழங்குல இருக்க தண்ணி எல்லாம் அப்படியே வந்துடும். நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவையும் இதுல கலந்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு பத்தல அப்படின்னா நீங்க இது கூட வரமிளகாவும், பச்சை மிளகாய், வரமிளகாய் இது வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம். எனக்கு 6 மிளகாவே நல்லா காரமா தாங்க இருந்துச்சு. பச்சை மிளகாய் வச்சிருந்தீங்க அப்படின்னா 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கூட நீங்க கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வடைக்கெல்லாம் வெங்காயம் நிறைய போட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டா இருக்கும். குச்சிக்கிழங்க துருவன உடனேமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய தண்ணி இருக்காது. இல்லைன்னா நீங்க நல்லா புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் இவ்வளவு குச்சிக்கிழங்குக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். கடலை மாவு ஆட் பண்ணும்போது நல்லா சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்படிதாங்க இருக்கும். நல்லா அழுத்தி பசைய நல்லா லூஸா இருக்கும். நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. வெங்காயத்துல இருக்க தண்ணி அப்புறம் குச்சிக்கிழங்குல இருக்க தண்ணியே போதுமான அளவுல தான் இருக்கும். நல்லா பெசரி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை காரம் பத்தல அப்படின்னா நீங்க மிளகு தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகு தூள், உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாயில எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டி உருண்டையா உருட்டிட்டு கையில தட்டி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. குச்சிக்கிழங்கு பிடிக்காதவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நிறைய பேர் சம்மருக்கான ஃபேஸ் பேக் கேட்குறீங்க. ஸோ நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மல்லித்தூள் ரெசிபியும் கேட்குறீங்க. நான்வெஜ் குழம்புக்குலாம் மல்லித்தூள் மட்டும்தான் போடுறீங்க, அது எந்த மாதிரி ரேஷியோவில் அரைப்பீங்கன்னு கேட்குறீங்க. அதுவும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்க. பெரிய உருண்டையாகவும் எடுத்துக்கலாம், சின்ன உருண்டையாகவும் எடுத்துக்கலாங்க. குச்சிக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீடியம் சைஸாக உருண்டை எடுத்து தட்டி போட்டுக்க வேண்டியதான். நீங்கள் குச்சிக்கிழங்கு வடையெல்லாம் எப்படி செய்வீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒரு சிலர் கிரைண்டரில் போட்டு ஆட்டி செய்வாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த மாதிரி துருவி போட்டு செஞ்சோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். குச்சிக்கிழங்கு துருவறதுக்கு தான் நமக்கு நேரம் ஆகும், மற்றபடி ஈஸி அண்ட் சிம்பிள் தான். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. டெஃபினட்டாக ஒரு தாட்டியாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக முருகலாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க நம்ம ஆவாரம்பூ ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஆவாரம்பூ ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாங்க. ஆவாரம்பூங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல எல்லோ கலரில் பார்க்கவே நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்குல்ல.
இது பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல்ல இருந்து சம்மர்ல நல்லாவே கிடைக்கும், எல்லா பக்கமே கிடைக்கும் ஆவாரம்பூ. இது பயங்கர கூலிங் ஏஜென்ட், ஸ்கின்னுக்கு சரி ஹெல்த் வைஸ் சரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. இது நம்ம டீ மாதிரி கூட எடுத்துக்கலாம் டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ப்ளஸ் இது வந்து நல்ல கூலிங் ஏஜென்ட், உடம்பை நல்லா குளிர்ச்சிப்படுத்தும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் டீ மாதிரி கூட வச்சு குடிக்கலாம், அவ்வளோ நல்லது. இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் காய வைக்காமல் நிழல்லே வந்து 5 நாள் வந்து நல்லா காய வச்சுருக்கேன். இது கூட ஒரு கையளவுக்கு ரோஜா பூ இருக்குல்ல, பன்னீர் ரோஜா, பால் ரோஸ் கலரில் இருக்குல்ல, அந்த ரோஜாவும் இது கூட போட்டு நல்லா நிழலில் காய வச்சு எடுத்திருக்கேன். ஓகேவா? நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஷ் பூ பார்த்தீங்க எவ்வளோ இருந்துச்சு, காஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். இது கூட விரல் சைஸ் மஞ்சள் இருக்குல்ல, அதை வந்து நல்லா தட்டிட்டு மிக்சர் ஜாரில், தண்ணி இல்லாத மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஸ்லோவாக தான் அரைக்க முடியும், ஏன்னா மஞ்சளை நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆவாரம்பூவில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸ்கின்னு பயங்கர க்ளோ ஆகும். ப்ளஸ் நீங்கள் டீ மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சம்மரில் எல்லாருக்குமே ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி கூலிங் ஏஜென்ட் எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து தயிர் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. டார்க் மார்க்கு பிம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ் பேக் செஞ்சு வச்சுக்கோங்க. ரெகுலராக போடலினாலும் பரவாயில்ல, வீக்லி ட்வைஸாவது போட்டு பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 1 மந்த் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த பிம்பிள்ஸ்லாம் மறைஞ்சு ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தயிருக்கு பதிலாக நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம முகத்துக்கு ஃபேஸ் மாஸ்க் எப்படி அப்ளை பண்ணுவோம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். சோப்பு போடாமல் வாஷ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மல்லித்தூள் எப்படி அரைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணலாம். 1 கிலோ அளவுக்கு வரமல்லி எடுத்திருக்கேங்க. அரை கிலோவா 1 கிலோ அளவுக்கு நான் வரமல்லி எடுத்திருக்கேன். இது கூடவே 100 கிராம் அளவுக்கு சீரகம், 100 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். மல்லித்தூள் இந்த மாதிரி தான் நாங்கள் அரைப்போம். நிறைய பேர் நான்வெஜ் ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு மல்லித்தூள் எப்படி அரைப்பீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கேட்டீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. 1 கிலோ வர கொத்தமல்லி எடுத்தீங்க அப்படின்னா 100 கிராம் சீரகம், 100 கிராம் மிளகு, 10 கிராம் போல் மஞ்சள் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சீரகம் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கருகு விடணுங்கிறது இல்லை, நல்லா சூடேறி மனம் வந்தாலே போதும், எடுத்துக்கலாம். சீரகம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம மிளகையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகணுங்கிறது இல்லைங்க, நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா மனம் வரும்ல, அந்த மனம் வந்தாலே போதும், நம்ம மாத்திக்கலாம். ஜென்ரலாகவே சம்மர் சீசன்ல தான் எல்லாருமே சாம்பார் தூள், குழம்பு தூள், மல்லித்தூள்லாம் அரைப்போம். ஸோ நாங்களும் இந்த மாதிரி தான் அரைப்போம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி மெத்தட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். வரமல்லி நீங்க வாங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி வெயில்ல காய வச்சு எடுத்து நல்லா புடைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தூசு மண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா போயிடும். அது பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஒட்டுக்கா எல்லாமே போடாம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்துக்கோங்க, அவ்வளவுதாங்க. எல்லாத்தையுமே 1 கிலோ அளவுக்கு நான் நல்லா வறுத்துட்டேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பக்கெட்ல போட்டாச்சு. இது கூடவே 10 கிராம் அளவுக்கு மஞ்சள், விரலி மஞ்சள் இருக்குல்ல, அதையும் போட்டு அரைச்சு எடுத்துக்க போறோம். மிஷின்ல கொடுத்து அரைச்சு வாங்கிக்கோங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் மல்லித்தூள், ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் பிரியாணி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். ஜென்ரலாகவே நான் குக்கரில் செய்கிற பிரியாணி தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து பாத்திரத்தில் செஞ்சுருந்தேன், ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. சீரக சம்பா அரிசியில் செய்யல, நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சு பார்த்தேன், நல்லா வந்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த மினி பிளாக் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் மகிழனை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.